அனைவருக்கும் வணக்கம். இப்போ அடுத்த பைத்தான் வீடியோல நாம ஸ்ட்ரிங்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னன்னா மல்டிபிள் சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு வார்த்தையுமே நாம ஸ்ட்ரிங் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் நம்மளுக்கு பைத்தான்ல பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே எல்லா லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர்ட் சீக்வென்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்யூட்டபிள்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நாம் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதில் அதுலேருந்து ஏதாவது ஒரு எழுத்தை நம்ம தனியாக எடுக்கணும்னா நம்மளால எடுக்க முடியும். பட் ஆனால் அந்த எழுத்தை அந்த வேர்டை இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு நம்ம அசைன் பண்ணால் மட்டும்தான் அந்த இதை நம்மளால மாற்ற முடியும். இல்லைன்னா நம்மளால அதை மாற்ற முடியாது. ஸோ அதை தான் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸிங் ஒன்று, ஸ்லைசிங் ஒன்று. ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா அது இண்டெக்ஸிங். ஸ்லைசிங் அப்படிங்கிறது ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டரை அப்படியே நான் எடுக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்லைசிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்னென்ன ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது பேசிக்காக அது எல்லாமே நாம் பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி உங்களோட இதில் நீங்கள் ஐடிஎல்இ சர்ச்சில் ஐடிஎல்இ அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரிங் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஹலோ வேர்ல்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஸ்ட்ரிங் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு இப்போ இண்டெக்ஸிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3, 4 இந்த ஸ்பேஸுமே உங்களுக்கு இப்போ ஒன் டேப் ஸ்பேஸ் இருந்ததுனால ஒன் ஸ்பேஸ், அதாவது ஒன் பேக் ஸ்பேஸ் நான் கிளிக் பண்ணதுனால அது ஒன் ஸ்பேஸில் கணக்கு வரும். ஸோ அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இப்போ எனக்கு இதோட இண்டெக்ஸிங் எப்போவுமே நம்மளுக்கு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10 வரைக்கும் லெட்டர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இப்போ நான் print of இப்போ நான் 7th லெட்டரில் என்ன ஸ்ட்ரிங் இருக்குன்னு நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா print of my string of 7 இப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா இது நம்ம 10ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 10, 9, 8, 7. ஸோ நம்மளுக்கு 0 கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்கள் இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ்லேருந்தும் போடலாம். அதாவது -1, -2, -3, -4. ஸோ இப்போ அதே இதை நான் -4 அப்படின்னு கொடுக்குறேன். -4ன்னு கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் எனக்கு ஓ தான் வந்திருக்கு. அதாவது நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம இண்டெக்ஸிங் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு லென்த் மெத்தட் இருக்குது. len அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த். நம்ம சொன்ன மாதிரி அது 11 அப்படின்ட்டு நம்மளுக்கு காட்டுது. கரெக்டாக ஓகேங்களா? ஸோ இது 11ன்னு காட்டுறது 1லேருந்து அது கணக்கு பண்ணும். நம்ம இண்டெக்ஸிங் பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு 0லேருந்து கணக்கில் வரும். ஸோ அடுத்து நான் சொன்ன இண்டெக்ஸிங் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த மை ஸ்ட்ரிங்கில் எனக்கு ஹெல்லோ மட்டும் வேணும் அப்படின்னா நான் எப்படி நான் எடுப்பேன், அந்த ஸ்ட்ரிங்கை எப்படி ஸ்லைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ இப்போ 0,
கோலன் எனக்கு 4ம் சேர்த்து வேணும் அப்படின்னா நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஹெல்லோ ஃபுல்லாகவே எனக்கு வந்து சேர்த்து வரும். ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் நம்பர் ப்ளஸ் என்னோட எண்டிங் நம்பருக்கு அடுத்து ஒரு +1 நான் வந்து சேர்த்து கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்லோ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங் வந்து எனக்கு எப்போவுமே எனக்கு 0 அப்படின்னா நம்ம அந்த 0 மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஹெல்லோ தான் வரும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு 0லேருந்து எனக்கு ஒரு 7 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 0 to 7 அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வரும். சில சமயம் வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து வேர்ல்டு மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ வேர்ல்டு வந்து உங்களுக்கு 0, 1, 2, 3, 4, 5, 6th இருக்கு இல்லைங்களா? ஸோ வேர்ல்டுலேருந்து எனக்கு வர எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா நான் வெறும் 6 கோலன் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ 6 கோலன் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்ல்டு மட்டும் எனக்கு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங்கில் பார்ப்போம். அதே மாதிரி வந்து நீங்கள் இதில் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மை ஸ்ட்ரிங் டாட் ஸோ இங்கே கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லோயர் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து லோயர் கேஸா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாமே வந்து லோயரில் இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்ட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. அதே மாதிரி இதை நாம் வந்து அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இஸ் அப்பர் ஆஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டா அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். ஸோ அதுக்கு வந்து இஸ் டிஜிட் ஆஃப். ஸோ இது வந்து டிஜிட்டலில் எனக்கு அப்பர் கேஸில் இங்கே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்ஸில் பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நான் சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்ட்ரிங் வந்து எப்படின்னா ஆர்டர்ட் சீக்வன்ஸாக தான் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து அதை நம்ம இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட லென்த் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதோட இண்டெக்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லைசிங் வந்து என்னென்ன மாதிரிலாம் நம்ம பண்ணலாம், சப்ஸ்ட்ரிங் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க ஃபியூ ஆஃப் த மெத்தட்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.